அருமையான நம்ம ஊரு நல்ல ஒரு கலையை ரசிக்க தெரிஞ்ச ஊரு. உங்களுக்காக சிறப்பான முறையில் நல்ல பிள்ளைலாம் வந்திருக்கு. தங்கச்சி நல்ல அழகா ஆடுறிய, அழகா பேசுறிய. இந்த ஊர்ல பார்த்தா எப்படி இருக்கு? அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கராட்டை லட்சக்கணக்கில் செலவழிச்சு கராட்டை வச்சு நல்லா இதே மாதிரி கூட்டமியா கூட்டம்னா அருமையான கூட்டம். ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு கேவல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் கராட்டத்துக்கு மாத்திரம். கரகாட்டத்துக்கு மட்டும் கோயில் செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் இருக்கும். சரி, சரியான கூட்டம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் போய்கிட்டு இருந்துச்சு. கேவலம் 145 ஒரே போடுதாயா. 10 லட்சம் ரூபாய் கேவலம் 10 லட்சம் ரூபாய் கேவலப்படுத்தினது வெறும் 145. மொய் வச்சுட்டாங்களா? மொய்யா அடிச்சாங்க, குட்டியாச்சாரா போவாங்க. அந்த 145 சரக்கு வாங்கி அடிச்சாங்கல்ல, அவங்க பார்த்த வேலை ஊரு திருவிழாவே நிப்பாட்டி விட்டாங்க. 145 ஆமா, அதெல்லாம் ஓல்டுடா. இப்பெல்லாம் லெமன் பக்காடி, மென்ஷன் கிளப், ராயல் பேலஸ், பிளாக் பெர்ல், ஹனி டே, டாக்டர், மேஜிக் மூவ்மெண்ட். இவன் பொம்பளையா மெட்ராஸ் ரெவடி முண்டையா? இது மாதிரி என்னடா சரக்கு பேர போல இவ சொல்றா. ஆம்பளை ஆளு உள்ள செவனேன்னு இருக்கான். இவன் சரக்கு வேலை எப்படி இவ சொல்றா? மதுரையில அப்ப நீங்க பொம்பளை கிடையாது, ரெவடி முட்டையில ஓனர் பொண்டாட்டிடா நானு. அப்படியா? ஐயோ, அப்பனா உனக்கிட்ட சாக்கறதை ஆடணும்னா கொண்டு வருவாங்க. கடை லீவு. ஆமா, இது வேற பண்டால புடிச்சு போயிருவாங்க. நீங்க வந்து சரக்கு கடை வச்சிருக்கீங்க. நம்ம குரூப் தவுள் அடிக்க முடிக்கிறியா? எல்லாம் சாராய காய்ச்சற குரூப். ஐயோ, பட்ட சாராயம். ஆமா, நாங்களாம் இப்படி இருந்து வாசிக்க முடிக்கிறீங்க. அப்படியாச்சும் செயல போய் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா படுத்து கிடப்போம். ஆமா, ரைட்டியா? அப்படித்தான் இருக்கிற தங்கச்சி. நல்ல அருமையான இடம். வசந்தே, இவங்க மேல மட்டும் தான் அடிப்பாங்களா? கிடையாது, தப்பு சட்டை அடிப்பாங்க. தப்புல தப்பு சட்டை எப்படி அடிக்க முடியும்? தெரியாதா? போடுங்க தலைவரே. மறுபடியா ஓடு அண்ணா தாடுரா, ஒத்துக்கோ ஒத்துக்கோ என்னாட்டு வேங்கடா, ஒத்துக்கோ ஒத்துக்கோ. சவாசியா சூப்பரியா. என்னடா அது? அடடா, ஐயோ, ஏமா இவங்க நாதஸ்வரன் நையாண்டி மாத்திரம் தான் வாசிவாங்க. தப்பு தப்பு சட்டெல்லாம் அடிக்கிறாங்க. சரி, தப்பு சட்டை அடிச்சிட்டாங்க. சண்டா மேல அடிப்பாங்க. சண்டா மேல அடிப்பாலாம் பாப்போமே. கேரளா போட்டு அடிப்பாங்களா? அப்படி போடு. இந்த மேல சரியான மேலமா இருக்கு. ஓகே, ஆனா அந்த சண்டாமலத்துக்கு தாளம் கொடுத்தான் பாரு, கீழே உட்காந்துக்கிட்டு சரியான போடியா தாளம். அதான் எல்லாத்தையும் சாச்சு விட்டான்டா அந்த செண்டாமலத்துக்கு உள்ள தாளம். ஏமா என்ன நையாண்டி வாசிக்கிறாங்க, தப்பு சட்டு வாசிக்கிறாங்க, செண்டாமல வாசிக்கிறாங்க, இவ்வளவு வாசிக்கிறாங்களே. நாசிக் டோல் அடிப்பாங்களா? எங்க அது தெரியுமா? நாசிக் டோல் அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அடிப்பாங்க. இரு, இது மாத்திரமா? என்ன மிரட்டியல நீங்க? அடிக்கிறா எல்லாத்தையும். ஐயோ, அண்ணே பெரிய மேலமனே, ஆளுல முறையா போட்டுக்க. அப்படி போடுங்க. சபாஸ். அப்படியா? ஒரு தவள தப்பு செட்டு மேல நாசிக்கிட்டோல பெரிய வித்தக்காரங்களா இருப்பாங்க போலயே. இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன? நீங்க இருங்கயா, யார் இருக்கீங்க? நீங்க வந்து தப்பு செட்டு மேலம் தனியா போட வேணாம், செண்டா மேலம் தனியா போட வேணாம், நாசிக்கிட்டோல தனியா போட வேணாம். எல்லாமே ஒரே தவளுக்கு வச்சிருக்காரியா. என்ன இந்த மேலம் தாயா? நம்ம மேலத்துல எல்லாமே ஒரே தவளுக்கு பார்த்தா தமிழ்நாட்டுல இந்த மேலகார ஆளுதாயா. இந்த மேலகாரகனே. ஆமாயா. என்ன சண்டா மேல தனியா அட்வான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அப்புறம் தப்புச்சட்டி மேளத்துக்கு அவங்களுக்கு தனியா 50,000 ரூபாய் காசு கொடுத்து அது ஒரு காசு, நாசிக்கிட்டோலுக்கு அது ஒரு 50,000. இதெல்லாம் மொத்தமா இவங்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலையை முடிச்சு போடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபாசி அப்படிதான் இருக்காரு. இவள் அழகா ஆடுறாங்கல்ல, ஆனா நம்ம வந்து ஒண்ணும் தெரியாத நடந்துகிட்டு இருக்காங்க. நான் இந்த தகவல் நான் சொன்னா நிறைய கத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியுமில? என்ன தெரியும்? நான் சொல்றேன், நீங்க அடிங்க. அவங்க வித்தையை தெரிஞ்சுக்கிட்டே அவங்ககிட்ட நீ விளையாடுற பத்தியா? பேசாம இரு. இவங்க நம்ம வித்தையை காட்டுவான். வசந்த நீ மாட்டிக்கிருவ. மாட்டிக்கிருவ. இப்ப பாருப்ப. தத்தா தக்க சுன்ன தா தக்க சுன்ன தா தக்க சுன்ன தக்க சுன்ன தக்க சுன்ன தா.
இவங்க செட்டுக்குள்ள இருந்து அந்த நீ தோத்துட்டேன்னு வெச்சுக்க, இங்க இருந்து நீ குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டே வரணும். இவங்க செட்டுக்குள்ள இந்த குண்டா நிக்கிறாருல, இவர் கொஞ்சம் விவரமான ஆளாக்கு. அதான் இவங்க ரெண்டு பேரும் மடக்கி விட்டு அவர் அடிக்கிறாரு. பாத்துக்க. தகச்சுன்ன தா டும் 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 தத்தா தகச்சுன்ன டும் டும் தத்தா தகச்சுன்ன டும் டும் டும். எல்லாத்தையும் அடிக்கிறான் தாளுங்க. ஐயா மாடிக்கிறோமா? சரி இந்த பாக்குறேன். நீ திணிக்கலத்தா, நீ குட்டிக்காரனை அடிக்க போறடா. ஓ தம்பி திணிக்கலத்தா. ஐயோ நீ திணிக்கல, நான் திணிக்கல, தம்பி திணிக்கலத்தா. எப்படித்தான் நக்கிறதத்தா? ஐயோ எப்படித்தான் நக்கிறதத்தா? தொங்குறதத்தா. ஐயோ அப்பா போச்சு. ஆத்தாடி என்னடா தொங்குறதான்னு தாளம் நட சொல்லி தவளை கட்டி என் காலத்துல விட்டாரு. குட்டிக்காரனை அடிக்க விட்டுருவோம். இல்ல நான் அண்ணே மன்னிச்சுக்கிறேன், தெரியாம பேசிவிட்டேன். இனிமே உங்க மேல எந்த ஊருக்கு வந்தாலும் நான் உங்களை வந்து கேட்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். அப்படிதான் சரி. இப்போ ஒரு பொண்ணா பார்த்த பொம்பளை பிள்ளை வந்திருக்கீங்க, உங்களுக்கு அடக்கம் ஒடுக்க அண்ணன் தெரியுமா? அடக்கம் ஒடுக்கம் அண்ணனடை. ஆமா தெரியுமே. ஒரு பொண்ணா பிறந்த பொம்பளை பிள்ளை அண்ணன் அடக்கணும். இப்ப பாரு எங்க அடக்கத்தை, நீ இப்ப பாரு. போமா எங்க பாப்போம். நல்ல புள்ளையா இருக்கே பாப்போமியா. சபாசியா இந்த புள்ளைய எப்படி இருக்கு பாருங்க அண்ணே, நல்லா பாருங்க. தலைவரே பகாலிலா யாரும் தூங்கிறாதிய, அப்புறம் போய் உங்களுக்குள்ள சண்டை விட்டு இருக்காம அவன் பார்த்தேன் இவன் பார்த்தேன் நான் பார்க்கலன்னு சொல்லாம நல்லா பாத்துக்கணும். இங்கிட்டு வாமா, இங்க வா. லேடிஸ் பக்கட்டா நோ டச். இங்கிட்டு வா. நம்ம பக்காளி இருக்கா? இப்பொழுது மொய் விவரங்கள். காசு கொடுக்கறது 500 ரூபா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய. இப்படித்தான் ஒரு ஊர்ல அன்பளிப்பு கொடுக்க சொல்லி காயத்ரி கொடுக்க சொன்னாரு. அந்த காசுல பாக்குறேன் வெள்ளையா இருக்குமா உள்ள, அதுக்குள்ள அந்த ஆளு பேரும் போன் நம்பர் இருக்கியா. ஆனா நம்ம அண்ணன் அப்படி கிடையாது, அவர் நம்பர்லாம் கேட்கல. அடியா அண்ணே நடந்து அடுத்த யாரு இவள்கிட்ட 2 பேரும் காலை தூக்கினாலே ஒருத்தி தூக்கலே. ஓ அந்த பேரு சம்பளம் தராங்க, சிம்பளம் தாங்க. இவன் வந்து கட்டுப்பாடா இருப்பாளுக்கு, அதான் காலை தூக்கல. இந்த தெரியுதுல முகலட்சணம் காட்டி கொடுக்குதுல. ரைட்டு இந்த கட்டு தெரியுதுல, தெரியுமா? நம்ம தப்பா சொல்றோம், உண்மை தெரியும். அடியா அண்ணே நடந்து எல்லாரும் இவளுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தூக்குனேன், அவ தூக்க மாட்டேங்கிறான். வந்து விஷம் வந்துல. அடியா அண்ணே நடந்து உனக்கிட்ட மயிரோட புரிஞ்சு இருந்து வாழ மாட்டேன். இந்த தெரியுதுல காலை எங்கடா தூக்குறா பொம்பளை. பார்த்தேன் கட்டுப்பாடு பாலை உடஞ்சி வச்சு போங்க. அடியா அண்ணே நடந்து சவாசியா அப்படி போடு. அவ சவாசியா. ஆனா இவள் எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன்ட்ட இருந்து வாழ்வாள் தெரியலையே. தாலியை கல்வி போட்டு இங்கே வந்துடுவாள் கராட்டத்துக்கு. எப்படி போடியா? தம்பி தவளுக்கார தம்பி ஓ வாயில மண்ணு ஒழுக. உடனே தொழிலாளி எப்படி வாசிக்கிறாங்க. நீ எதுக்கு தான் வாசிக்கிறேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்து ஐயா பார்த்துக்கினியா, நல்லா பார்த்துக்குங்க. பாருங்க ஒரு தொழிலாளி பாருங்க. வாமா ஐயா இங்கிட்டு வாங்க, இங்கிட்ட சும்மா வாங்க. நம்ம ஊர் தான் வாங்க, சும்மாங்க. தெரியும்ல உங்களுக்கு. நல்லா ஒத்தாளுங்க. 500 ரூபா கொடுத்தாருன்னா அதை பாருங்க. அடியா அண்ணே நடந்து ரைட்டு. மறுபடிக்கு 500 ரூபா தராறான், ஊக்கு வைக்கிறாரு. இங்கிட்டு வாங்க. அப்புறம் வாங்க. அப்புறம் எல்லாரும் காசு கொடுக்குறா ஊர்ல. வாங்க சும்மாங்க. எல்லாம் பார்க்கணும்ல பிள்ளைய நல்லா இருக்கா, காலுகள் கை காலு எப்படி இருக்கு. மிஸ் எல்லாம் உனக்கு தான் வளர்க்குறாரு. அடியா அண்ணே நடந்து அப்படியா சபாசு அப்படி போடியா. இந்த சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவ ரொம்ப இதாக இருப்பா அவளுக்கு. ஒன்று இருக்கும்போது ரைட்டு வா மாடியா போடியா. அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி
இருப்பா இருப்பா. என்னப்பா நீ தான் அக்கா எல்லாரும் மொத்தம் வாங்க முதல்ல. அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி அண்ணே நல்ல அப்படி நடந்து அப்படி அண்ணே நல்ல அப்படி நடந்து. அத்தாடி இவள் என்ன பொம்பளையா ரெவடி முண்டியாளுகளா? என்ன பயந்துகிட்டே நிக்க வேண்டியா இருக்கு? நான் அம்மா நான் ரொம்ப மரியாதை ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தாய் வயிற்றுல பிறந்ததுனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆடிக்கிட்டு இருக்கேன். பங்காளி ஐயா அண்ணே எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. ரொம்ப மரியாதை ஆடிக்கிட்டு இருக்கேன். கட்டுத்தரையில மாடு கட்டி கிடக்கு. மூக்கலாங்கயிறு அந்த கிருச்சின்னு வச்சுக்க எதுல கொண்டே வாய வைக்கும் தெரியாது சொல்லிவிட்டேன். உங்கள்கிட்ட அடுப்பாங்கடை தெரிச்சு போகும் தெரிச்சு ரொம்ப என்ன தலைவரே நான் ரொம்ப மரியாதை ஆடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒழுங்கு மரியாதை ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு எனக்கு என்னம்மா பைய பையன் வாங்கி வரையில ஆளை கொண்டு வரியோக்கு நீங்க பொம்பளை இல்லைன்னு சொல்றிய ரெவடி தலையில சவுடுங்க. அண்ணா ஏய் எங்களை பார்த்து இவளை அடக்கம் இவளை ஒடுக்கம் கண்ணியமான பிள்ளைங்க இங்க பாரு. எங்களை பார்த்தா சரி கையெடுத்து கும்பிடணும். ஆமா கையெடுத்து கும்பிடணும். அவளை அடக்க ஒடுக்கமா ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். ஆமா ஆனா நீங்க வாக்கப்பட்ட உங்க வீடு நல்லா நீங்க விளக்க தீர்ப்பு குத்தல எடுத்து போய் வச்சுக்க அந்த வீடு உள்ள தின்னு புடிச்சு எரிஞ்சிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்படியா ரைட். உங்க அக்கா வச்சு 3 பேர் வந்திருக்கீங்க. இப்ப 3 பேர் ஒத்தா வந்தா ஒண்ணும் தெரியல 1 2 3 அப்படின்னா நீங்க 3 பேர். இதுல யாரு மூத்தவ? எல்லாத்துக்கும் மூத்தவ வந்து நிக்கிறாரு. அவதான் மூத்தவ. யாரு? அவதான் மூத்தவ. அவளா? ஆமா ரைட். எங்க பாப்போம். மத்தால நலமா நல்ல உள்ள அடியா அண்ணே நடந்து கிடு 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 கிடு. உன் வாயில மண்ணு விழுக இம்புடு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு 100 ரூபா காசோட தரல. இங்க இருந்து கொண்டே அந்த பிள்ளையில கொண்டே குத்த போறேன். நான் என் கஷ்டத்தை ஃபுல்லாக சொல்றேன். என் வீடு ஓலை நான் ஒரு ஏழையெல்லாம் சொன்னேன். வாயில மண்ணு விழுக கொண்டே அங்கே கொண்டே குத்துறேன். குத்தி போட்டு காலையில் முன்னாடி விளக்கமாத்திர அடி வாங்க போ. எனக்கு என்ன தேவையா? அடியா அண்ணே நடந்து கிடு 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 கிடு. ஐயா தவளுக்காரு அத பாத்தீங்களா? மாடு புடி மாடு நல்லா நறுக்கு முடிச்சிருக்காங்க. ஆளு தெரியுதா? கொம்பு ஆட்டையில தெரியும். ஓ ஆசையுள்ள அத்தமுள்ள உன்ன நினைச்சாடி நெஞ்சுக்குள்ள ஆசை வார்த்தை சொல்ல சொல்ல ஆசையோட வாடுரண்டி என் ஆசையுள்ள அத்தமுள்ள ஆசையுள்ள அத்தமுள்ள ஆசையுள்ள அத்தமுள்ள உன்ன நினைச்ச அடி நெஞ்சுக்குள்ள ஆசையுள்ள அத்தமுள்ள உன்ன நினைச்ச அடி நெஞ்சுக்குள்ள ஆசை வார்த்தை சொல்ல சொல்ல ஆசையோட வாடுரண்டி ஆசையுள்ள அத்தமுள்ள அடிய ஆசையுள்ள அத்தமுள்ள ஆசையுள்ள அத்தமுள்ள உன்ன நினைச்ச அடி நெஞ்சுக்குள்ள. நூலு புடவையில் ஒன்ன பத்தி தத்தா 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 நூலு புடவையில் ஒன்ன பத்தி 100 பேருக்கு அதிபதி நாம. நூலு புடவையில் ஒன்ன பத்தி 100 பேருக்கு அதிபதி அடி வெட்டி வெட்டி நடக்கிறிய நாயமா அடி கட்டளை நாயமா ஆசை வார்த்தை சொல்ல சொல்ல என் ஆசையுள்ள அத்த உள்ள அடிய ஆசையுள்ள அத்த உள்ள அப்படிதான் கூப்பிடுறா. அப்படிதான் கூப்பிடுறா. சபாசியா ரைட்டு. அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி அண்ணன் நல்ல
நடந்து அப்படி அவசரமா கைய வீசி அண்ணே தவுளுக்காரனே தவுளுக்காரனே யோ 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 வாயில மண்ணு விழுக என்ன இங்க பேசித்தான் என்ன அப்படி இங்க பார்த்துவிட்டா ஏன் பேசி கூப்பிட்டு தான் இருக்கேன் இந்த புள்ள எப்படி ஆடுது இல்லை இந்த மாதிரி பிள்ளைகளை ஆடிப்பட்டு இன்னும் 10 நாள் ஆமா 10 நாள் சென்று இங்க இருந்து இந்த பிள்ளைகளை ஆடிப்பட்டு வீட்டுக்கு போய் கதவை திறந்து என் பொண்டாட்டி முகத்தை பார்க்குறேன் என் பொண்டாட்டி முகத்தை பார்க்கல வெறுகு மாதிரியே இருக்கியா இந்த பிள்ளைகளை இப்படி பார்த்துப்பட்டு அங்கேயே பொண்டாட்டி முகத்தை பார்க்க அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி சத்தியவேலு உள்ளாரவும் அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி அண்ணே நல்ல அப்படி நடந்து ஸ்டாப் இவர் எல்லாம் எப்படி குடும்பத்தில் வச்சு வாழ வைக்க போறாங்க போன உடனே ஐயா போய் புரிதன்ட்ட சொல்ல மாட்டேன் அடுத்தாளு நீ வாமா பெத்த மாலை வா நீ தான் வஞ்சாமலாத பிள்ளை நீ உங்க வீட்டில் தான் புருஷ முன்னாடி சண்டை இல்லாமல் வாழ்றீங்க ரைட்டு உன் முக லட்சணம் அப்படியே தெரியுது எனக்கு ரைட் மாமா சண்டை இல்லாமல் வாழ்ற நீ ஒரு ஆள் தான் ஆனால் லேசாக சந்தேகப்படுவாருக்கு தெரியுது ஆமாம் ரைட் ஆமாம் லேசாக சந்தேகப்படுவாருக்கு பாபா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே பாபா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே பாலாளிலும் கூடாதது கண்ணே என் நண்பே நிவா பாபா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே பாபா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே நல்ல பிள்ளையா ரைட்டு நல்லா ஆடுது பிள்ளை அருமையான பிள்ளை அடி அழகான ஒரு செல்லுக்கட்டு மாடு அடி அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி ஆத்தாடி ஐயா ஆத்தா அப்படி ஆட்டா இடுப்பு ஒடிஞ்சு வருமாடா இன்னும் வேலையெல்லாம் நிறைய வாங்கியிருக்கு நீ வாட்டில் இடுப்பு ஒடிச்சுக்கிறாத சுழுக்கு ஒழிஞ்சுன்னா அப்புறம் அதுக்கு ஆம்பளையாட்ட போய் வலிக்கணும் அடி அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி அம்மா ஆட்டு உன்னை ஆட்டம் சொல்ல ஆடு உன்னை ஆடான்னு சொல்ல தவுளுக்கார ஆளுக பார்வை சரியில்லை பார்த்தாடு ஆமா அடி அண்ணே நடந்து அவசரம் கையா வீசி அப்படி அண்ணே இல்ல அப்படி நடந்து என்னடா வந்து எல்லாம் வர்றவளவுல மேலே ஏறத்தான் வர்றாளே நம்மளே பயமா இருக்கு இன்னைக்கோ நாளைக்கேன்னு அடி அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி இவன் இதுக்கு முன்னாடி பாம்பையில் ஆடிக்கிட்டு இருந்தாலும் ஆட்டம் போல அந்த ஆட்டம் போல தெரிசு ஆடுறாள் இவன் ஆடிட்டு அடுத்தாள் யாரு இவன் தங்கச்சி வாமா இங்க காயத்ரி யாரு மனோஜனா யாரு இவங்களா ரைட் அடி அண்ணே நடந்து இது என்ன உடம்பா லப்பராடா இவனை செஞ்சாங்களா பெத்தாங்களாடா என்னடா அங்கேயும் அப்படியே ஆடுதாடா ஐயோ தவுளுக்கார ஆளுலாம் அக்கா தஞ்சியோட பிறந்திருக்கலாம் நான் கேட்குறேன் தவுளுக்கார ஆளுலாம் அக்கா தஞ்சியோட பிறந்திருக்கலான்னு கேட்குறேன் ஊராமட்டு பிள்ளைலாம் நல்லா அடிப்பில கஸ்தூரிமானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை என்னோடு சேரும் ஜோடி பாடும் நேரம் இது ஜாதி பூவை என்னோடு சேரும் ஜோடி பாடும் நேரம் இது கஸ்தூரிமானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை என்னோடு சேரும் ஜோடி பாடும் நேரம் இது ஜாதி பூ
சோடி பாடும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு லலலா லலலா கட்டில் ஆடாமல் தொட்டில்கள் ஆடாது பெண்ணே வெக்கத்தை விட்டு தள்ளு கண்ணம் புண்பட்டி காயத்தில் ஏன் தொட்டு நெத்தி பொட்டொண்டு வைத்துக் கொள்ளும் பாலூரும் தேனூரும் பார்த்தாலே பசியூரும் வறண்ட நெஞ்சம் சொல்லு பாலூரும் தேனூரும் பார்த்தாலே பசியூரும் வறண்ட நெஞ்சம் சொல்லு பெண்மையே பேசுமா மௌனந்தா தாங்குமா ஆளை விடு ஆடை கொடு கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு சாதி பூவை என்னோடு சேரும் சோடி பாடும் நேரம் இது ஜாதி பூவை என்னோடு சேரும் சோடி பாடும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு லலலா லலலா வானம் இல்லாமல் மேகங்கள் கிடையாது ஏதோ திசை மாறி பெய்கின்றது வானம் இல்லாமல் மேகங்கள் கிடையாது ஏதோ திசை மாறி பெய்கின்றது பாலூரும் தேனூரும் பார்த்தாலே பசியூரும் வறண்ட நெஞ்சம் சொல்லு பாலூரும் தேனூரும் பார்த்தாலே பசியூரும் வறண்ட நெஞ்சம் சொல்லு பெண்மையே பேசுமா மௌனந்தா தாங்குமா ஆளை விடு ஆடை கொடு கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு சாதி பூவை என்னோடு சேரும் சோடி பாடும் நேரம் இது சாதி பூவை என்னோடு சேரும் சோடி பாடும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு லலலா லலலா அடிய அண்ணே நடந்து அவசரமா அடிய அண்ணே நடந்து கிடு 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 எல்லாம் பாருங்க பார்த்து அடிங்க அடிய அண்ணே நடந்து கிடு 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 அப்பா காயத்ரி இந்த தவளுக்காரன் நம்பி போகாத உன் மேல விழுந்தாருன்னு வச்சுக்க உன்னை விளக்கமாறு ஓடுத்தா கூட்டி அள்ளிட்டு போகணும் சொல்லிட்டு பார்த்து அடிக்க சொல்லிட்டேன் அப்புறம் அந்த குறை அடிய அண்ணே நடந்து ஆனா ஒண்ணியா தமிழ்நாட்டுல எத்தனையோ நையாண்டி மேளத்துல ஆடிட்டேன் அண்ணே தவளுக்கார ஐயா ராசா ராசா பொம்பளை விஷயத்தை கொஞ்சம் வீக்கோக்கு அங்கே வெளியூர்ல உங்கள இல்ல எத்தனையோ மேலார ஆளில பார்த்துட்டேன் ஆனா நம்ம செட்டு தவளை புள்ள முறியடிச்சு போட்டு அந்த புள்ள மிஞ்சி அடிக்கிறாள் நீங்க ஒரு ஆள் தான் ஆமா அடியா அண்ணே நடந்து இதெல்லாம் நல்லதுக்கா அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசி அண்ணன் நல்ல அப்படி நடந்து அவசரமா அப்படி கையா வீசி அண்ணன் நல்ல